வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, மும்பை மாநகராட்சி தேர்தலை ஒட்டி அண்ணாமலை நிறைய வார்டுகளில் கேம்பெயின் பண்ணார்ல. அண்ணாமலை கேம்பெயின் பண்ணது தாக்கரே பிரதர்ஸுக்கு பிடிக்கல. அண்ணாமலைக்கு எதிராக நிறையா வார்த்தைகளை விட்டாங்க. விளைவு என்ன? தென்னிந்தியர்களுடைய வாக்குகள் வட இந்தியர்களுடைய வாக்குகள் சுலையா பாஜக கூட்டணிக்கு போயிருக்கு. கம்ப்ளீட்டாக பிஜேபி கூட்டணிக்கு போயிருக்கு. அண்ணாமலை ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. மும்பை மாநகராட்சி தேர்தலுக்கு தான் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் மும்பையோடு சேர்த்து மொத்தம் 29 மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடந்திருக்கா. 29 மாநகராட்சிகள்லையும் இந்த ரிசல்ட்டை பார்க்க முடியுது. சவுத் இண்டியன்ஸ் வாக்குகள் சொலையா பிஜேபிக்கும், நார்த் இண்டியன்ஸ் வாக்குகள் சொலையா பிஜேபிக்கும் நகர்ந்திருக்கு. ஸோ நல்ல ரோல் தான் அண்ணாமலைக்கு. இதில் அண்ணாமலை மும்பை மாநகராட்சியில் எந்தெந்த வார்டுகளில் கேம்பெயின் பண்ணார், ரிசல்ட்டு அந்தந்த வார்டுகளில் யாருக்கு ஃபேவராக போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வு செய்யணும். முதல்ல எந்தெந்த வார்டுகளில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் வாக்குகள் எண்ணப்பட்டு வருது. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அண்ணாமலையுடைய ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ, அவர் கேம்பெயின் பண்ண வார்டுகளில் யார் யார் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் 183 மும்பை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வார்டு எண் 183 சிவசேனா வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை கேம்பெயின் பண்ணியிருக்காரு. 184 வார்டு நம்பர். இதுலேயும் சிவசேனா கேண்டிடேட்டு. வார்டு எண் 185 பிஜேபி கேண்டிடேட்டு ரவிராஜா அப்படிங்கிறவங்க வேட்பாளர். வார்டு எண் 186 பிஜேபி கேண்டிடேட்டு. 187 சிவசேனா கேண்டிடேட்டு அகமது ஷேக் அப்படிங்கிறவர். வார்டு நம்பர் 188 சிவசேனா கேண்டிடேட்டு. வார்டு நம்பர் 189 பிஜேபி கேண்டிடேட். அப்போ மும்பை மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் வார்டு நம்பர் 183லேருந்து 189 வரைக்கும் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அடுத்து வார்டு நம்பர் 35, வார்டு நம்பர் 47, வார்டு நம்பர் 19 இதுலையும் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ராசா இருக்கார்ல, நீலகிரியுடைய திமுக எம்பி, அவர் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு விவாத நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு. அப்போது முதல்ல பெரம்பலூர் தொகுதியில் தான் ராசா போட்டியிட்டார். அவருடைய மாவட்டமும் பெரம்பலூர் தான். பெரம்பலூர் தனித்தொகுதியாக இருந்தது. ராசா போட்டியிடும்போது திடீர்னு பெரம்பலூரை பொது தொகுதியாக மாற்றினாங்க. ராசா அதே தொகுதியில் போட்டியிடாமல் நீலகிரி தொகுதிக்கு போய் மாறினார். நீலகிரி தனி தொகுதியாக மாறினுச்சு. பெரம்பலூர் பொது தொகுதியாகவும் நீலகிரி தனி தொகுதியாகவும் மாறினுச்சு. இதுவே ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது இப்போ வரைக்குமே. ஏன் பொது தொகுதியில் போட்டியிடலை ராசா, தனி தொகுதியான நீலகிரிக்கு ஏன் தாவுனாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் டிபேட்டாக இருக்கா. அந்த யூடியூப் சேனலில் ராசா என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணாநிதி அவர்கள் என்னை பொது தொகுதியில் போட்டியிட சொன்னார், நான் வேணும்னே தான் நீலகிரிக்கு போனேன். என்ன காரணம்னா, தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கே இருக்காங்க நிறைய பேர், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் தான் கேட்டு நீலகிரி தொகுதிக்கு போனேன் அப்படின்னு ராசா பேசியிருக்காரு. கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய டிபேட்டு. இது 2. டெல்லி ஹைகோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்த யஸ்வந்த் வர்மா இருக்காருல்ல, அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சுல, அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் மக்களவையுடைய சபாநாயகர்கிட்ட நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ சபாநாயகர் என்ன பண்ணுவார்? கமிட்டி போடுவார். அந்த கமிட்டியில் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி, உயர்நீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸு, ஸ்பெஷல் ஜூரிஸ்ட்டு 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுவார். அந்த கமிட்டி விசாரணை நடத்தி பதவி நீக்கம் செய்கிறதுக்கான இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான ஓட்டெடுப்பை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போது யஸ்வந்த் வர்மா என்ன பண்ணிட்டாரு? எனக்கு எதிராக என்னை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிக்கணும். ஸ்பீக்கரு அந்த கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ண போகிறாருல, அதுக்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யஸ்வந்த் வர்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை நடத்தி இப்போ யஸ்வந்த் வர்மாவுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ இனி என்ன நடக்க போகுது? ஸ்பீக்கரு அந்த நோட்டீஸை அக்செப்ட் பண்ணதும் சரிதான். ஸ்பீக்கரு 3 பேர் கொண்ட கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ண போகிறாரு. அந்த கமிட்டி ஆய்வை நடத்தி யஸ்வந்த் வர்மாவுக்கு எதிராக பதவி நீக்கம் செய்ய ஓட்டெடுப்பை நடத்த ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக யஸ்வந்த் வர்மா பதவி நீக்கம் செய்யப்பட போகிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது வரைக்கும் இந்திய வரலாறில் இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக எந்த நீதிபதியும் ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு பதவி நீக்கம் செய்யப்பட்டதே கிடையாது. முதல் நீதிபதியாக யஸ்வந்த் வர்மா இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். திமுக இடையில காமெடி, ஜிஆர்எஸ்க்கு எதிராக பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் போயிருக்காங்களே, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. யஸ்வந்த் வர்மாவுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அதனால அவரை பதவி நீக்கம் பண்ணுறதுல லாஜிக் இருக்குது. ஜிஆர்எஸ் கான்ஸ்டியூஷன் படி
தீர்ப்பு வழங்கினது திமுகவுக்கு பிடிக்கல. தனக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே எவ்வளவு ஒரு மோசமான போக்கு அப்படிங்கிறதா மக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.